எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சௌந்தரராஜன். இன்றைக்கி சமையல் டிப்ஸ் என்ன பார்க்கலாம்? இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்று பார்க்கலாமா? சூப்பர் டேஸ்டியாக கத்திரிக்காய் சாப்ஸ் எங்கள் அம்மா பண்ணுற, எங்கள் அம்மா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த வழி. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி பண்ணுவாங்க. நிறைய டைப் ஆஃப் இது கத்திரிக்காயில் பண்ணுறதுக்கு இது என்னோடய டைப். கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை வாங்கி விதை இல்லாமல் நல்லா கீறி அந்த காம்பு சைடில் கொஞ்சோண்டு அந்த காம்பை மட்டும் கட் பண்ணி, ஏன்னா பிடிச்சிக்கிறதுக்கு கரெக்ட் அது பூரா வெண்டு போகாமல் இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 10 பீஸ் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். ஒரு நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் வேண்டாம், சின்ன வெங்காயமே போடுறோன்னா நல்ல 2 கைப்பிடி அளவு வெங்காயத்தை உரித்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு மூடி, நல்லா பெரிய மூடியில் ஒரு மூடி தேங்காய் துருவல், கொஞ்சம் கசகசா, பட்டை, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள், இவ்வளவு தான். இதையே அந்த புளி தண்ணியை விட்டு எங்கள் அம்மா நைஸாக அரைச்சிடுவாங்க. அரைச்சிட்டு அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் பொடியாக நிறைய எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா நல்லெண்ணெய் விட்டு நல்லா அந்த வெங்காயத்தை கொஞ்சோண்டு கடுகு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை போடுங்க. அதில் நல்லா வெந்துடும். கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா அந்த ஆவியில் கொஞ்சம் நல்லா வெந்துடும், தண்ணி விடக்கூடாது. அது வெந்தப்புறம் உப்பு போட்டு, அதை உப்பும் சேர்ந்துக்கணும் இல்லையா, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வெந்துடும். வெந்தப்புறம் இந்த அரைச்ச விழுது, அது நம்ம புளி தண்ணி விட்டே அரைச்சிருப்போம், அந்த அரைத்த விழுதை கொட்டி நல்லா கலருங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு திறந்து பார்த்து அப்படியே கதன்னு கொதிச்சு, இப்போவே எனக்கு நாக்கில் நீர் வருது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். பண்ணிவிட்டு எனக்கு சொல்கிறீங்களா? தேங்க்யூ. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விதவிதமாக வேணுமோ எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ.